எல்லோருக்கும் வணக்கம். பங்குச்சந்தையில நாம ஒரு சில நேரங்கள்ல எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமா இருக்காது, ஆப்போசிட்ல தான் இருக்கும். ஒரு சில நேரங்கள் அப்படின்னு சொல்றதை விட பல நேரங்கள்ல இதுதான் நடக்கும். அதனால ஒரு சில விஷயங்கள்ல நாம முடிவு எடுக்கிறத விட நாம பங்குச்சந்தையோட போக்குல விட்டுறோம் அப்படின்னாக்கா அந்த முடிவு நமக்கு சாதகமா இருக்கும். அது என்ன விஷயம், எதனால நமக்கு சாதகமா இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நான் இன்ட்ராடேக்காக என்னென்ன ட்ரேட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். அது மட்டும் இல்லாம ஷார்ட் டேர்ம் ஹோல்டிங்காக ஒரு மாசம் கழிச்சு நமக்கு ஒரு என்ட்ரி வந்திருக்கு, அதை நான் எடுத்திருக்கேன். அதோட சார்ட்டு என்ன கம்பெனி அதோட சார்ட்டையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். 20 மாதங்கள் என்னோட டார்கெட் கான்செப்டுக்காக இன்னைக்கு டோட்டலா 6 ஸ்டாக் செலக்ட் பண்ணியிருக்கேன். அப்போலோ ஹாஸ்பிட்டல், HDFC பேங்க், ICICI பேங்க், மாருதி, ரிலையன்ஸ், டாடா ஸ்டீல், இந்த 6 ஸ்டாக்கு. இந்த 6 ஸ்டாக்ல எத்தனை ஸ்டாக் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு, இதுல என்ன ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். டோட்டலா எடுத்த 6 ஸ்டாக்ல அப்போலோ ஹாஸ்பிட்டல் இந்த ஒரு ஸ்டாக் மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. இதுல ஒரு 791 ப்ராஃபிட் வருது, 1% கிட்ட ப்ராஃபிட் வந்திருக்கு. இன்னைக்கு இண்டெக்ஸ் ஆப்ஷன்ல நான் எந்த ட்ரேடிங்கும் பண்ணல. ஷார்ட் டேர்ம் ஹோல்டிங்காக இன்னைக்கு என்ட்ரி கிடைச்சிருக்கக்கூடிய ஸ்டாக் இதுதான். டெலிவரி, இது டே கேண்டில் சார்ட். டெலிவரி இந்த ஸ்டாக்கோட டே கேண்டில் சார்ட். இன்னைக்கு 52 வீக்ஸ் லோ வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம நேத்தியோட ஹைய பிரேக் ஆயிட்டு க்ளோஸ் ஆகிருக்கிறதுனால இன்னைக்கு நான் பை எடுத்திருக்கேன். நேத்தியோட ஹை 331 ரூபாய் 50 காசு, இன்னியோட க்ளோசிங் பிரைஸ் 336 ரூபாய் 55 காசு. நான் எடுத்தது இன்னைக்கு 334 ரூபாய் 50 காசு. ஆக்சுவலா மார்க்கெட்டு 3:30க்கு க்ளோஸ் ஆகும்போது இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 334 ரூபாய் 50 காசுன்னு தான் க்ளோஸ் ஆச்சு. அதனால 334 ரூபாய் 50 காசுக்கு நான் பை பண்ணிட்டேன். ஏன்னா நேத்தியோட ஹை 331 ரூபாய் 50 காசுக்கு மேல க்ளோஸ் ஆகிறதுனால 334 ரூபாய் 50 காசுக்கு நான் பை பண்ணிட்டேன். பை பண்ண பிறகு மார்க்கெட் மூவ்மெண்ட், அதாவது மார்க்கெட் க்ளோஸ் ஆன பிறகு ஒரு ஆவரேஜ் க்ளோசிங் பிரைஸ் போடுவாங்க இல்லைங்களா, ஸோ அதில் தான் பார்த்தீங்கன்னாக்கா இதில் சேஞ்ச் ஆயிருக்கு. 336 ரூபாய் 55 காசு. இருந்தாலும் இன்னைக்கு வாங்கின ரேட்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு 2 ரூபாய் மேலே தான் இருக்கு. இன்னும் ஒரு 2-3 நாள்ல நல்ல ஒரு மூவ்மெண்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதில் எதிர்பார்க்குறேன். ஓகே, இன்னும் ஒரு 2 நாள் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னையோட ட்ரேடிங்ல இது மட்டும் இல்லாம ஒரு நாள் ஒரே ட்ரேட் கான்செப்டுக்காக இன்னைக்கு இண்டால்கோ செலக்ட் பண்ணியிருந்தேன். இண்டால்கோல ஒரு 0.5% இன்னைக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. ஒரு சில விஷயங்கள்ல முடிவை நாம எடுக்கிறத விட மார்க்கெட்டோட போக்கில் விட்டுட்டோம் அப்படின்னா அந்த முடிவு நமக்கு சாதகமாகவே இருந்திருக்கு. எதை பத்தி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா டார்கெட் பத்தி தான் இப்போ ஒரு சில விஷயங்கள்ல உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். ஒரு சிலர் என்டர் ஆயிட்டாங்க ஸ்டாக் குள்ள அப்படின்னா ஒரு 1:1 அப்படின்ற மாதிரி ஸ்டாப் லாஸ் டார்கெட் வைப்பாங்க. அதாவது 100 ரூபாய் ஸ்டாக்ல என்டர் ஆயிட்டாங்க அப்படின்னாக்கா 1 ரூபாய் ஸ்டாப் லாஸ், 1 ரூபாய் டார்கெட் அப்படின்ற மாதிரி வைப்பாங்க. ஒரு சிலர்லாம் என்ன பண்ணோம் பாத்தீங்கன்னாக்கா டெக்னிக்கலாவே ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ 1 ரூபாய் ஸ்டாப் லாஸ், 1 ரூபாய் டார்கெட் அப்படிங்க பண்ணும்போது மாசத்துல நமக்கு 20 நாள் ட்ரேடிங் வருது. 20 நாள்ல 10 நாள் ப்ராஃபிட், 10 நாள் லாஸ்னாலும் நமக்கு அங்க 0 வருது. அதே டெக்னிக்கலா ஸ்டாப் லாஸ் வைக்கும் போது ஒரு சில நாள்ல எல்லாம் 1% ஸ்டாப் லாஸ் வரும், ஒரு சில நாள்ல 2% இல்ல 3% கூட ஸ்டாப் லாஸ் வரும். ஆனா அவங்க டார்கெட் எடுத்து ரெகுலரா 1% புக் பண்றாங்க அப்படின்னாக்கா அதுல நமக்கு ப்ராஃபிட் பெரிய அளவுல எடுக்க முடியாது. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெகுலரா 3 நாள் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு இருப்பாங்க. 4வது நாள் டெக்னிக்கலா 3% ஸ்டாப் லாஸ் வரும்போது அது ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா 3 நாளோட ப்ராஃபிட் ஒரே நாள்ல லாஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்படி 1:1 டார்கெட் ஸ்டாப் லாஸ் வைக்கும் போதும் 10 நாள் ப்ராஃபிட் 10 நாள் லாஸ் வந்தாலும் அங்க 0 ஆயிடுது. இங்க ப்ராஃபிட் பார்க்கும்போது இங்க 0ல தான் நிக்குது நெட்டா. அதே நாம என்டர் ஆயிட்டு எனக்கு லாஸ்ன்னு வந்தா எவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் லாஸ் டெக்னிக்கலா போட்டு விட்டுட்டோம் அப்படின்னாக்கா டார்கெட்ன்றது பிரைஸ்ல பிக்ஸ் பண்ணாம மார்க்கெட்டோட டைமிங்ல பிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா எவ்வளவு ரேட் போகுதோ அதுதான் நமக்கு டார்கெட்டா இருக்க போகுது. க்ளோசிங்ல எவ்வளவு பிரைஸ் இருக்கோ அதுதான் பாத்தீங்கன்னா டார்கெட்டா இருக்க போகுது. இப்படி பிக்ஸ் பண்ணும் போது உங்களுக்கு கண்டினியூவா ஒரு 9 நாள் இல்ல 10 நாள் லாஸ் வந்தாலும் பிரச்சனை இல்ல. 11வது நாள் இந்த லாஸ் எல்லாமே ரெக்கவர் ஆயிட்டு ஒரே நாள்ல ப்ராஃபிட் வர்றதுக்கு உண்டான சான்சஸ் இதுல நிறையவே இருக்கு. நான் இவ்வளோ நாள் ஈக்விட்டி இன்ட்ராடேவில் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கான காரணங்கள்ல இதுவும் பாத்தீங்கன்னாக்கா ஒரு காரணம். இந்த கான்செப்ட், அதாவது ஸ்டாப் லாஸ் மட்டும் நம்ம பிளேஸ் பண்ணிட்டு டார்கெட்டை அன்லிமிட்டா விடுறோம் அப்படின்னா இந்த கான்செப்ட் ஒன்லி
ஈக்விட்டி, இன்ட்ராடே அண்ட் லாங் டேர்ம் இது ரெண்டுத்துக்கு தான் பார்த்தீங்கன்னாக்கா 100% செட் ஆகும். இதே நீங்க ஃபியூச்சர் ஆப்ஷன் கமாடிட்டிலாம் போயிட்டீங்கன்னா கண்டிப்பா செட் ஆகாது. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதுல வால்டைல் அதிகமா இருக்கும். ஈக்விட்டியில வால்டைலிட்டி அதிகமா இருந்தாலும் ஒரு சில ஸ்டாக்கு அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு அப்படின்னா என்னதான் நிப்டி ஃபால் ஆனாலும் அந்த ஸ்டாக்கு பெரிய அளவில் இறங்க சான்ஸ் இல்லை. அதே ஒரு ஸ்டாக்கு டவுன் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு அப்படின்னாக்கா நிப்டி ரிவர்ஸ் ஆயிட்டு அப் ட்ரெண்ட்ல போகுது அப்படின்னாலும் மேல வர்றதுக்கு பெரிய அளவில் சான்ஸ் இல்லை. அதனாலதான் ஈக்விட்டியில நமக்கு இன்ட்ராடே ஆகட்டும் லாங் டேர்ம் ஆகட்டும் இந்த கான்செப்ட் ஒர்க் அவுட் ஆகும். நீங்க ரெகுலரா ட்ரேட் பண்ணிட்டு இருந்தா இந்த கான்செப்டை உங்களோட ஸ்ட்ராட்டஜில இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இந்த கான்செப்ட்ல நீங்க ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா எவ்வளவு ப்ராஃபிட் வந்திருக்கும் இல்ல எவ்வளவு லாஸ் வந்திருக்கும் அப்படின்றத செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஃபேவரா இருந்தது அப்படின்னாக்கா இதையே ஃபாலோ பண்ணுங்க. எந்த ஒரு ட்ரேடா இருந்தாலும் இன்ட்ராடேவா இருந்தாலும் சரி, ஷார்ட் டேர்ம் இருந்தாலும் சரி, லாங் டேர்ம் இருந்தாலும் சரி, கண்டிப்பா ஸ்டாப் லாஸ் இல்லாம மட்டும் ட்ரேட் பண்ணாதீங்க. ஓகே, நாளையோட மார்க்கெட் ட்ரெண்ட் எப்படி இருக்க போகுது, நாளை என்ன ப்ராஃபிட் லாஸ் வரப்போகுது என்னோட ட்ரேடிங்ல அப்படின்றத நாளையோட வீடியோல பார்க்கலாம். பாய்.